அஸ்ஸலாம் அலைக்கும். நான் உங்கள் தோழி பல்கீஸ். எல்லாரும் நலமா? இன்றைக்கி நாம் காலையில் ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி பசங்கள்லாம் வந்து வெண்டைக்காய் கேட்டாங்க, அதனால் நான் வெண்டைக்காய் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நாம் வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப சலசலப்பாக ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு கடுகு, அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம போடவே கூடாது. இந்த இதுலேயே அது வெந்துடும். நல்லா நம்ம வந்து சாட்டட் பண்ணிகிட்டே வரலாம். கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு சொட்டு தண்ணி கூட போட வேண்டாம். இந்த உப்போடைய இதுலேயே வந்து அது வெந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம என்ன செய்யலாம், 2 வாட்டி இந்த மாதிரி பெரட்டி மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு தலைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா விமர்சனம். நான் இதை 2 வகையாக தாங்க பிரிப்பேன். ஒன்று வந்து நல்ல விமர்சனம், ஒரு வந்து குறை கூறுபவர்கள், கெட்ட விமர்சனம். அந்த மாதிரி நம்ம 2 தலைப்பாக பிரித்தா தான் நம்மளுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். நல்ல விமர்சனம்னா நம்ம என்ன தான் நம்ம போட்டாலும் கொண்டாலும் என்ன நம்ம செயல் செஞ்சாலுமே நல்லவங்கக்கிட்ட இருந்து நல்ல விமர்சனமாக அதை வந்து கண்டிப்பாக நாம் அதை எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கை போகும். அந்த மாதிரி நபர்களையும் நாம் தொடர்பில் வச்சுக்கலாம். இன்னொரு வகையான விமர்சனம் என்னென்னா கெட்ட விமர்சனம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நாம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். நம்மளுக்கு பிடித்த மாதிரி ஒரு கிளாத்தையோ நம்ம பிடித்த மாதிரி ஜுவல்லையும் நம்ம போட்டுட்டு போகிறோம், சரியா? அதை வந்து நல்லா தெரியும், அதை நம்ம போட்டால் அழகாக இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்டு போகிறேன், அதனால் ஆனால் அங்கே இருப்பாங்க பாருங்கள், அதுக்குன்ட்டு வராங்களான்ட்டு என்னன்ட்டு தெரியாது, கூப்பிட்டு வச்சு அசிங்கம் படுவாங்க. சரிங்க, இங்கே நான் குக்கர் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா சிக்கன் சூப் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா தாளிச்சிக்கலாம். இந்த சூப் வந்து சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு நாம் லன்ச் ரெசிபீஸு, டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து என்ன பண்ணணுன்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு எனக்கு. காலையிலேயே சிக்கன் வச்சுருந்தேன், சிக்கன் கிரேவி, சிக்கன் இதே போட்டு பசங்க வந்து ரொம்ப இதாகிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் சிக்கன் சூப் மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சோண்டு சீரகம் இதெல்லாம் அரைச்சி இந்த வெங்காயத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆறின உடனே இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். 2 வெங்காயம், பெரிய தக்காளினா ஒரு 2-3 தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி சாட்டட் பண்ணிக்கோங்க. பசங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சூப்ஸ்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா. நான் இந்த சிக்கனை எடுத்து அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காரம்லாம் அவ்வளோவா இருக்காது இல்லையா, அதனால் சூப் வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் போட்டு நல்லா சாட்டட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் சூப்ஸ்லாம் பண்ணுவேன். நீங்களும் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள், சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நாம் மூடி க்ளோஸ் பண்ணால் சிக்கன் சூப் ரெடி ஆகிடும். இப்போ நாம் தலைப்புக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு குறை அவங்க எப்படின்னா நம்மள நல்ல விதமாக பேசுவாங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா நல்ல விதமாக பேசுவாங்க. டக்குன்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஓ இந்த கலர் உனக்கு சூட்டே ஆகலை, இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மேட்சே ஆகலை. அதை வந்து நம்மளுக்கு நல்ல விதமாக நல்லவங்களா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இவங்க சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. அவங்க சொன்னால் ஓகே, இவங்க வந்து சொல்கிறாங்களே ஏன்ட்டு நாம் என்ன செய்யணும்னா வீட்டுக்கு வந்து அவங்க எதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, எப்படி சொல்லலான்ட்டு நினைக்காம, எதுக்கு அவங்க அவங்க வந்து நல்ல விதமாக தானே இருப்பாங்க, ஏன் இந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நாம் எப்போவாச்சும் ஏதாச்சும் அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணியிருப்போம். அதை அவங்க வச்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட வந்து அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் வந்து யாருக்கெனாவது பேசினாலும் ஏதாச்சும் பண்ணாலும் அவங்கள வந்து நல்ல விதமாக தான் நாம் ட்ரீட் பண்ணணும். நாம் எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது யாரையாவது பேசினா ஏதாச்சும் ஒரு சேரீயோ ஒரு ஜுவல்லோ யாராவது
போட்டுட்டு வந்தால் அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, இது உங்களுக்கு நல்லா இருக்குது, சூட் ஆகுதுன்னு சொல்லி நல்ல விதமாகவே நம்ம பாசிட்டிவாகவே இருக்கலாம். அவங்களுக்குமே ஒரு மனம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம போட்டுட்டு போகணும்ப்பா நல்லா விதமாக அவங்க சொன்னாங்கன்ட்டு. அவங்க இதுவும் ஒரு ரகம், இது ஒரு ரகம், 3வது ஒரு ரகம் இருப்பாங்க பாருங்களேன். அவங்கக்கிட்ட நம்ம பேசவும் மாட்டோம், அவங்கக்கிட்ட ஒரு நல்ல கருத்தும் எதிர்பார்க்க மாட்டோம், நாங்களும் ஒரு நல்ல கருத்தும் நம்ம சொல்லவும் மாட்டோம் இல்லையா? அவங்க வந்து வேணுமிக்கா வந்து பேசி நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப ஒரு நோகிற மாதிரி, அந்த ஃபங்க்ஷனுக்கே நம்ம எதுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆயிடும். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தா தயவு செஞ்சு யோசிக்காமல் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. அவங்களுடைய பேச்சோ, அவங்களுடைய செயலோ, அவங்களுடைய எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு பிடிக்கலன்னா அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. போகிறீங்களா, வணக்கம் இல்லைனா சலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. இல்லை வீட்டில் வந்தாலுமே எப்படி எப்படி அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகலாம், வீட்டில் வந்து நாம் சமைக்கலாம், இல்லைன்னா டீ போட்டு கொடுக்குற மாதிரி, ஃபோன் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி நம்ம அவங்கள இக்னோர் பண்ணிட்டா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம பண்ணலாம். இதே தான் நான் வந்து ஒரு 5 வருஷமாக இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சில ஆனது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம். ஸோ அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க. அவங்கள பற்றி நம்ம நினைக்கவும் கூடாது. நம்ம டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க அப்படிதான்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் என்ன சேர்த்தேன்னா, பெப்பர் இருக்கு இல்லையா, பெப்பரும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம கலக்கி இதில் ஊற்றுனா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது பசங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுற டைம் வந்துடுச்சு. அதனால் நான் லஞ்ச் பேக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் நான் லஞ்ச் பேக் பண்ணுவேன். ஏன்னா அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு 8 மணிக்கெலாம் அவன் ஸ்கூலுக்கு போயிடணும், பஸ் வந்துடும். அதனால் அவனை ஃபஸ்ட்டு கிளப்பி விட்டுட்டா எனக்கு ரொம்ப மைண்ட் ஒரு ஃப்ரீயாக ஆகிடும். அதுக்கப்புறமா 2 குட்டீஸ்க்கு அவங்க இதுக்கு மேலே 9 o'clock தான் போவாங்க. பேன்கேக் கேட்டிருந்தாங்க பசங்க, அதனால் வந்து பேன்கேக் பண்ணேன். டிஃபன் பாக்ஸ் நீங்கள் வந்து லஞ்ச் என்ன பண்ணணும், காலையில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பேன்கேக் ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்லாங்க. வெளியில் வந்து சின்ன பசங்களை விட ஸ்கூலுக்கு போகும்போது முன்னாடி வீட்டில் அவங்க கோழி வளர்க்குறாங்க. நம்ம சாப்பிட்ட மிச்சம் மீதிலாம் அது போட்டால் அது நல்லா சாப்பிடுது. ஸோ இந்த தலைப்பிலேருந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு பிடிக்காதவங்களை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நிச்சயமாக கமெண்ட் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை